கைஸ் இன்னைக்கு ஒரு புது ரொமான்ஸ் அனிமே தான் பார்க்க போறோம். ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ரொமான்ஸ் அனிமேல இதுவும் ஒண்ணு. இதோட மாங்காவை பத்தியும் நம்ம சொல்லவே தேவையில்ல. ட்ரெய்லர்ல இருந்து எல்லாமே பயங்கர ஹிட். ஸ்டோரியும் சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதனால நீங்க நம்பியே பார்க்கலாம். ஒரு ஒன்லைனை பத்தி சொன்னா நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூலு ஒரு மாதிரி ஒரு பொறுக்கி பசங்க ஸ்கூல்னே சொல்லலாம். இதற்கு கியோகோ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். அது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலுக்கும் நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கும் சுத்தமா ஆகாது. முக்கியமா நம்ம ஹீரோவையும் எல்லாருமே ஒரு கெட்ட மாதிரி தான் பார்ப்பாங்களே. நாளும் ஒரு ரவுடி பையன் மாதிரி இருப்பானா. அதனாலே ரெண்டாரோ பத்தி தப்பு தப்பா பேசுறது, பார்த்தாலே பயந்து ஓடுறது, இந்த மாதிரி விஷயம் தான் ஏற்படும். இப்படி கதை போகும்போது ஒரு பொண்ணு அவனோட வாழ்க்கையில வரும். இதனால ரெண்டாரோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அதை தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் வேற வரும். ஸ்டோரி உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஸ்கூல்ல பொண்ணுங்களும் பாட்டு பாடின்னு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த பக்கத்து பில்டிங்கை பார்த்து தான் யோசிக்கிறான். அது அவனால வார்த்தையால சொல்ல முடியல. இந்த சைடு ஒரு சண்டை போயின்னு இருக்கு. நாங்க ஒன்னும் வேணும்ட்டே அப்படி பண்ணல, நீங்க தான் நடுவுல வந்தது. இல்ல நாங்க தான் டாச் பண்ணியாச்சு. உங்க யூனிஃபார்மை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது அந்த சிதோரி யூனிஃபார்ம் தானே இது. அதே மாதிரி டாலா பிளண்டா இருக்கிற ஒரு பையனை உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்றதுலயே தெரியுது நீங்க சொல்றது ரெண்டாரோ பத்தி தானே. அவன் இங்க இல்ல சொல்லி வாயமுல்ல அங்க வந்து சொல்றான். என்ன ஆச்சு, நீங்க ஏதாச்சும் பண்ணீங்களா என்ன? இது கேட்டோடனே அவங்க பயந்து ஓடிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் கேட்கறான், ஆமா என்ன பிரச்சனை, இங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்களா என்ன? ஆமா எதுக்கு நீ அப்படி பாக்குற? சொல்ல போனா நாங்க தான் இங்க விக்டமே. அதுக்கும் மேல பிரச்சனையே உன்னாலதான் வந்தது. அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா நீ தான் நைட்டு ஏதோ பண்ண மாதிரிலாம் இருக்கு இப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் வர வழியில இப்பதான் என்ன ஆச்சுன்னு சொல்றான். டைம்ல ஏதோ ஆர்கியூ பண்ற மாதிரி வீட்டுக்கு வெளியில சவுண்ட் கேட்டிருக்கோம். என்ன விஷயம்னு நம்ம ரெண்டாரும் அங்க பார்க்க போயிருப்பான். அங்க ஒரு பொண்ணும் பையனும் பேசின்னு இருந்தாங்க. ஆனா கடைசியில அந்த பொண்ணு ரொம்ப கத்தி விட்டு மூஞ்சிலேயே அரைஞ்சிட்டு போனான். அந்த பையனும் ரொம்ப கஷ்டத்துல இருந்தானா. சரி நான் ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். ஆனா என்ன பார்த்து அவன் பயந்து போயிட்டான். நைட் டைம்ல ரெண்டாரோவா அப்படின்னா பயங்கரமா தான் இருக்கும். ஆமா நீங்க சொல்றபடி பார்த்தா நான் அவனை ரொம்ப பயமுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா என்னோட தப்பு தான் நினைக்கிறேன். ரெண்டாரோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான்ப்பா. போற வழியில ஒரு ரெண்டு பொண்ணுங்களும் பேசிக்கினே வருவாங்க. சடனா இவங்கள பார்த்தோன்னே அவங்களோட முகமே அப்படியே மாறுது. இந்த சைடு அங்க கச்சிப்பும் விழுந்திருக்கும். அதை அவன் எத்து கொடுக்குறான். இதை பார்த்து அந்த பொண்ணுங்க கோவமா சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல, இதுக்கு மேலேயும் அந்த கச்சிப்பை பயன்படுத்தணும்னு எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்ல, அதனால தூக்கி போட்டுருங்க. இவங்க இன்னமும் இப்படிதான் இருக்காங்க. என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கிட்ட இருந்து அதை வாங்க அவங்க மாத்துட்டாங்க அப்படின்னு அவளைக்கும் கண்டுக்காம அவங்க போயிடறாங்க. அப்புறம் தான் அந்த கேர்ள்ஸ் அகாடமியை பத்தி சொல்றாங்க. இந்த அகாடமி ரொம்ப பிரஸ்டீஜியஸ் ஆனது. அதே டைம்ல கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஹானரான அகாடமி. என்ன பண்றது, இந்த சீடோடி அகாடமிய அவங்க சுத்தமா வெறுக்கிறாங்க. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு லோ லெவலான ஸ்டூபிட். அதனாலேயே அவங்க எங்களை பயங்கரமா வெறுக்கிறாங்க. அதே டைம்ல நானும் இது வரைக்கும் அந்த பில்டிங்கோட அரேஞ்ச்மெண்ட்டை கூட பார்த்தது இல்ல. அப்புறம் நம்ம ரெண்டாரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க கரோக்கிக்கு இன்வைட் பண்றாங்க. இல்லப்பா இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்கு, அதனால நீங்க வேணா போங்க. அப்பனா என்ன ரெண்டாரோ உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்கா என்ன? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அப்புறம் ஒரு கேக் ஷாப்புக்கு வரான். இதுவும் நம்ம ரெண்டாரோட கேக் ஷாப் தான். உங்க ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு கேக் ஷாப்பை ரன் பண்ணது இந்த விஷயம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது. எப்பயாச்சும் இந்த மாதிரி வருவான். அங்க ஒரே ஒரு கோடை இருக்குமா, லேடியும் போகும்போது சொல்லியிருப்பாங்க நீ கவலைப்படாத இந்த இடத்துல ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க, அதனால எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நீ இருக்குதுல. இப்போ போனக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுறான். இதோ தண்ணி இந்தாங்க, ரொம்ப நன்றி, நான் வந்து அப்புறமா வரேன். ஹீரோ இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ட பொண்ணை பார்த்ததே இல்ல, அப்படியே ஓடி போயிடறா. இதுக்கப்புறம் அவங்க வழியா அந்த பொண்ணை பத்தி நம்ம ஹீரோக்கு தெரியாது. அந்த பொண்ணோட பேரு வகூரி. அவ சில பல மாசமாவே இங்க வந்துன்னு இருக்கா. அப்பனா ரெகுலர் தானா? ஆமா, அதே மாதிரி நீ அவ கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் தெரியுமா? ஆனா எதுக்கு நீ இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்ல, என்ன ஆச்சுன்னா நான் அவளை வெறுமா பார்த்தேன், அதுக்கு அவ பயந்தே ஓடி போயிட்டா. அப்படி அவ வராம போயிட்டா. அதுக்கு முழுமையான காரணம் அது நான் தான், என் மேலதான் தப்பு. நீ அந்த மாதிரிலாம் யோசிக்காத, அவ ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல, அப்படியெல்லாம் அவ பண்றதுக்கு வாய்ப்பும் இல்ல. அப்படி அவ வராம போயிட்டா. இந்த மாதிரி நம்ம கேக்க வச்சு அவளை கவரணும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளை பத்தியே யோசிக்கிறான். என்னால அவ பயந்து போயிட்டாலோ, இந்த விஷயம் ஒரு டிராமா மாதிரி வந்து போனா அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கலாம். அவளை தேடி போனா அதுவும் சஸ்பீஷியஸ்னஸ் உருவாக்கும். அதனால நான் என்ன பண்றது? அங்க மத்தவங்களும் வந்து கேக்குறாங்க, ஆமா ரெண்டாரோ என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் லஞ்ச் வாங்க போறேன், அப்புறமா உங்களை பாக்குறேன். அங்க அவங்களுக்கும் புரியல. ஆமா என்ன ஆச்சு? ரெண்டாரோ நம்மளுக்கு இடையில ஏதோ ஒரு வாழை பில் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரில இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சிஸ்டரும் பயங்கரமா கத்துற, ஏய் ரெண்டாரோ அந்த பொண்ணு வகூரி அவ உன்னை பாக்கணுமா, அவ திரும்பவும் இங்க வந்திருக்கா. இதை கேட்டவுடனே அவன் வந்து பாக்குறான். அங்க உண்மையிலேயே அவ வந்திருக்கா. நேத்து நடந்த விஷயத்துக்கு
நான் உங்களுக்கு ட்ரீட்டை கொடுக்குறேன். இதை கேட்குற நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவனோட பேக்கரி தான் இது, அவனுக்கே ஒரு கேக்கை இவர் ட்ரீட்டா கொடுக்குறா. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம வக்கூரிக்கே ரொம்ப டெம்ட் ஆகுது. அங்க இதனால நம்ம ஹீரோவே அதை ஆஃபர் பண்றான். இதை நீயே சாப்பிடலாம், இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னால என்ன கட்டுப்படுத்த முடியல, அதனால நான் இதை எடுத்துக்கிறேன், நான் மன்னிச்சுக்கோங்க. இப்ப சாப்பிட்றா, அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எனக்கு இப்போதான் புரியுது மாதிரி இவளுக்கு சாப்பிட்றதுன்னா இந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த இடத்துல நேத்து நடந்த விஷயத்த பத்தி இப்பதான் அவ சொல்றா. நேத்து என்ன பார்த்து நீங்க ரொம்ப ஆச்சரியமாயிட்டீங்க, அதானே? நேத்து அவளைக்கும் யாரும் கஸ்டமர்ஸ் இல்ல அந்த அளவுக்கு, வீட்டுக்கு போற அளவுக்குலாம் என்னால பொத்துக்க முடியல. அதனால நான் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதனால தான் நேத்து நீங்க சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்க. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் உங்களோட பேரை தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரா ரின்டாரோ. ஃபைனலி உங்களோட பேர் எனக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. அதுக்குன்னு போற வழி முழுக்க நான் உங்களையே பாக்குறேன் அப்படின்லாம் ஆயிடாது. இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஆனா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம். அப்பனா நீ என்ன பார்த்து பயந்து போய்லாம் ஓடி போகலையா? இல்ல, நான் எதுக்கு பயந்து போய் ஓடி போவேன்? தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க ரொம்ப என்ன அப்படி பாக்குது. அதனாலேயே என்னோட இதயம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சது. எனக்கா ஐயோ என்ன பண்ணும் தெரியாம நான் ஓடி போயிட்டேன். ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியல, என்ன மாதிரி ஒருத்தன் இப்படி பார்த்தா எல்லாருமே பயந்துல போவாங்க, ஆனா இவ பட்டு ரைஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் சொல்றான். இப்படி எல்லாம் அவன் யோசிக்கிறான். ஒரு கட்டத்துல அங்க ரொம்ப இருட்டாயிடுமா. அதனால நம்ம ஹீரோ அங்க சொல்றான், இருட்டாயிடுச்சு, ஸ்டேஷன் வரைக்கும் நான் உங்களை விட வரனே. சரி கண்டிப்பா, நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேக்க வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் அவ வேணான்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி ஸ்டேஷன் ரொம்பவும் பக்கம் தான், அதனால நானே போய்க்கிறேன். நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி நான் பயந்து போய் ஓடி போனேன்னு, ஆனா உண்மையிலேயே அதெல்லாம் ஒன்றும் இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களை பார்த்து நான் பயப்படவே இல்லை, அதனால நீங்க அப்படி யோசிக்காதீங்க சொல்லிட்டு அவ போறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் உள்ள அந்த பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். ஹீரோ ஒரு சின்ன பையனா இருக்கும் போது எல்லாருமே நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி தப்பா தான் பேசியிருப்பாங்க. நம்ம ரெண்டாரோட பார்வையை பாத்தீங்களா எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு. அதுக்கும் மேல நான் கேள்விப்பட்டேன் ரெண்டாரோட ஃபேமிலி ஏதோ கேக் ஷாப் நடத்துதான், அது அவனுக்கு சூட் ஆகல. இதெல்லாம் எதுக்கு தான் அவன் பண்றானோ? இப்படின்னு தான் ரெண்டாரோட பாஸ்ட் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும். அவ சொன்ன விஷயம் என்ன பார்த்தோன்னே அவளோட ஹார்ட் ரைஸ் ஆனது. அதே மாதிரி நான் ஒரு ஸ்கேரியான பர்சன் இல்ல அப்படின்னு அவ சொன்னான். இதெல்லாம் இவன் யோசிச்சுப்பான். உடனே அவளோட அக்காவோட சவுண்ட் வருது. ரெண்டாரோ நம்ம வக்கூரி அவளோட கேக்க மாத்தி கொண்டு போயிட்டா. என்னது அப்படியா? சைடு ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த அந்த ரெண்டு பேரும் நம்ம வக்கூரிய பயங்கரமா தொல்லை பண்றாங்க. நீ ரொம்ப டைனியா இருக்க, அழகா இருக்க, வா எங்க கூட வந்துறேன். உன்னை ரெண்டாரோ கூட பார்த்தேன், அவன் ரொம்ப கெட்டவன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஓடி வரும்போது யோசிக்கிறான், இப்ப வீட்டுக்கு சேஃபா போயிருப்பாளா? சீன்ல அங்க வந்துடுறான். அங்க ஹீரோ பத்தி அவங்க தப்பா சொல்றாங்க. அந்த ரின்டாரோ அவன் கூட நீ எதுக்கு இருக்க, அவன் உண்மையிலேயே ரொம்ப கெட்டவன். ரூமர்ஸ் படி பார்த்தா அவன் போற ஸ்கூலு கூட ரொம்ப மோசமான ஸ்கூலு, அதே மாதிரி அவன் ரொம்ப மோசமானவனா அப்படின்லாம் ரூமர் இருக்கு. அவனை மாதிரி ஒரு பர்சன் கூட நீ இருக்க போற, அதனால வா எங்க கூட இரு வா. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்து யோசிக்கிறான். ஒரு வகையில இதெல்லாம் உண்மைதான், நான் ஒரு மோசமான ஸ்கூலுக்கு தான் போயின்னு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனாலேயே இன்னமும் ஏத்தி தான் என்னை பத்தி பேசிக்கினே இருக்காங்க. ஆமா, நீங்க எதுக்காக அப்படி சொல்றீங்க? வெறும் அதெல்லாம் ரூமர்ஸ் தானே. நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு அதெல்லாம் நம்பவே கூடாது. நான் ஒரு பர்சனை அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அவன் கூட பழகிருக்கீங்களா? பழகாம அவனை பத்தி நீங்க தப்பா எதுவும் பேசாதீங்க. அட்லீஸ்ட் நீங்க பழகி பாருங்க. அவனை மாதிரி ஒருத்தங்க கூட நாங்க எதுக்கு பழகணும்? போயும் நீங்க பழகலன்னா விடுங்க, ஆனா தயவு செஞ்சு என்னை பத்தி தப்பா ஒண்டி பேசாதீங்க, அது சரியில்லை. என்ன யோசனை, இந்த மாதிரி உனக்கும் அவனுக்கும் இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, இதை வச்சு அவனை நல்லா பயங்கரமா ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்போ எந்த விதமான யூஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடிக்கலான்னு போவான், அதுக்குள்ள நம்ம ஹீரோ நடுவுல வந்துடுறான். அடிச்ச இம்பாக்ட்ல நம்ம ஹீரோட மண்டை அங்க இருக்கிற வால்லே வச்சிருக்கோம். ரின்டாரோவும் சொல்றான், என்ன இது உங்களுக்கு போதுமா? அந்த இடத்துல இதை கேட்டோன்னே அவங்க பயந்து ஓடி போயிடறாங்க. அட ரின்டாரோ, உங்களோட மண்டையில ரத்தமா ஊத்துது, கொல்லப்படாத, அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அவன் அடிச்சதுல தெரியாதனமா அந்த வால்ல இச்சுக்கினேன், அதனால தான் ரத்தம் ஊத்துது. பஞ்ச் பண்ண போறான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இப்ப நான் அந்த பஞ்சை ஸ்டாப் பண்ணிருப்பேன். ஆனா என்ன மன்னிச்சிரு, என்னால தானே உனக்கு எவ்வளவு பிரச்சனை, என்னால உன்னை அவங்க இதுல இழுத்த மாதிரி ஆச்சு. உங்க மேல எந்த விதமான தப்பும் இல்ல, அதனால நீங்க அப்படி யோசிக்காதீங்க. எதையும் புரிஞ்சுக்காம நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. என்னாலதான் எவ்வளவு பிரச்சனைய, நான் ஒண்டி அப்படி அங்க பண்ணலனா எவ்வளவு விஷயம் அங்க ஏற்பட்டிருக்குமா? இல்ல இந்த மாதிரி உங்க மேல தப்பு இல்ல, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க சொன்னா எனக்கு என்னமோ புரியல. அவங்க எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு. உண்மையிலேயே நீங்க ரொம்ப கைண்டான பர்சனா இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு கைண்டான பர்சன் கிட்ட என்ன ஒரு பயப்படுற மாதிரி விஷயம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. கேக்குறவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இது என்னால நம்ப முடியல. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாருமே ஒரு நெகட்டிவான பர்சன் அப்படின்னு தான் பார்த்தாங்க. எல்லாருமே என்னை பார்த்து பயந்தாங்க. முக்கியமா என்னை பத்தி தப்பா சொல்லுவாங்க. என் கூட பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. மத்தவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணி நான் எதுவும் கேட்டதில்லை. இந்த மாதிரி இப்பதான் என்னை பத்தி நிறையவே எனக்கு புரிய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வக்கூரியும் சொல்றான், இந்த மாதிரி நான் சொல்ல மாந்துட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நன்றி என்னை காப்பாத்தினதுக்கு. அப்புறம் போகும்போதே அவன் கேர்ஃபுல்லா இருக்க சொல்றான். அதுக்கு அவ ஓகேன்னு சொல்றான். அங்க போகும்போதே நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்றான், உன்னோட
உன்னோட இன்ஜுரி வந்து ஓகே தானே, சரி நீ வந்து பார்த்துப்போ என்ன. இடத்துல வக்கூரி திடீர்னு கூப்பிடுறா, ரிண்டாரோ இந்த மாதிரி அடுத்த வாட்டி நான் திரும்பவும் வருவேன் சாப்பிட, நம்ம 2 பேரும் ஒன்னா கேக்க சாப்பிடலாம். இதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் போன்ல பேசுறா, இந்த மாதிரி நான் ஓகே தான், இதோ வந்துன்னு இருக்கேன் வீட்டுக்கு. சீன்ல நம்ம ஹீரோ அவங்க ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருப்பான். அவளைக்கும் தூங்கி இருக்க மாட்டான். ரொம்ப ஏர்லியா வந்தனால அவனுக்கு தூக்கமா வருமா. அப்படியே தூங்கும் போதும் தேங்க்ஸ் சொன்னதான் ஞாபகம் வருது. இந்த இடத்துல அப்படியே சைட்ல பாப்பான், ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியும். இது வேற யாரும் இல்ல, நம்ம வக்கூரி தான். இத பார்த்தாலும் இன்னமும் ஷாக் ஆயிரான். வக்கூரி இங்க வந்து என்ன பண்றா, அவ என்ன விடவும் எங்கான பொண்ணு இல்லையா, மேல கியூ ஸ்கூல், அந்த ஸ்கூலோட ஒரு பொண்ணா இவன் அப்படின்னு இவன் ஷாக் ஆகுறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. 2 பேரோட ஸ்கூலை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஒரு எலியும் பூனையும் போல அப்படி சண்டை இருக்கிற ஒரு ஸ்கூலு. இந்த மாதிரி இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்து ஸ்கூல்லயே இருக்காங்க. பார்க்கலாம் இவங்களோட காதல் மலருமா இல்ல என்ன ஆகும்னு. வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.